ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி சவுத் இண்டியன் பேன் கேக் தான் பார்க்க போகிறோம். என்னடா தோசை காமிச்சிருக்காங்கன்ட்டு நிறைய பேர் யோசிப்பீங்க. பட் ஆனால் இது தோசை இல்லைங்க. ஆக்சுவலாக குட்டி குட்டியாக செஞ்சால் பேன் கேக் தான். டைம் பத்தலை, ஸோ அதனால் தோசை ஊற்றி நான் சாப்பிட்றதுக்கு ரெடி பண்ணியாச்சு. இது மெயினாக நம்ம எதை வச்சு பண்ண போகிறோம்னா மாவிளக்கு மாவு. நிறைய பேர் வீட்டில் மாவிளக்கு போட்டதுக்கப்புறம் சாமிக்கு படைச்சதுக்கப்புறம் அது ஃப்ரிட்ஜிலே தான் கிடக்கும். வீணானதுக்கப்புறம் தான் தூக்கி போடுவோம். என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நிறைய பேர் முழிக்கிறதுக்கு காரணமும் இருக்குது. ஏன்னா அதை யாரும் அவ்வளோவா ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கும், ராவாக இருக்கும், அதனால் சாப்பிட்றதுக்கு கஷ்டமாக இருக்கும். ஸோ இந்த டிப் ஃபாலோ பண்ணிங்கன்னா அதை சூப்பரான ரெசிபியாக்கி நீங்கள் சாப்பிட முடியும். ஃபஸ்ட்டு மாவிளக்கை நல்லா தண்ணி ஊற்றி தோசை மாவு கரைச்சிக்கோங்க. நம்ம இட்லி மாவு அரைச்சி வச்சுருப்போம் இல்லையா, அதையும் 2 கரண்டி போட்டு அது கூட கறந்துட்டு நம்ம நல்லா கொஞ்சம் நேரம் ஒரு 5 நிமிஷம் போல் ரெஸ்ட்டில் விட்டுடுங்க. நல்லா ஆல்ரெடி புளிச்சிருக்கவே அது தோசைக்கல்லில் ஊற்றுனீங்கன்னா ஃப்ளஃபியாக சூப்பராக இருக்குங்க. டேஸ்ட்டு வெல்லம் ஏலக்காய் ஆல்ரெடி இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் மட்டும் சாப்பிட்டு பாருங்கள். அதுக்கப்புறம் அதை வேஸ்ட் பண்ணவே மாட்டீங்க. அடிக்கடி மாவிளக்கும் போடுவீங்க. ஓகே, இந்த டிப் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்கள் பசங்களுக்கும் இதை செஞ்சு கொடுத்து பாருங்கள். அவங்களும் பேன் கேக்குன்னு சொன்னால் சூப்பராக சாப்பிடுவாங்க. பேன் கேக்குன்னு சொன்னால் தானே நீங்கள் பார்ப்பீங்க. ஸோ டேக் கேர். ஸோ நம்ம சவுத் இண்டியன் ஸ்டைலில் பேன் கேக் ரெடி ஆகிடுச்சுங்க. சூப்பராக யம்மியாக இதில் நம்ம ஹனி போட்டுட்டு கொடுத்தோன்னு வைங்களேன், பசங்க மிச்சம் வைக்காமல் சாப்பிடுவாங்க. நீங்களும் வேஸ்ட் பண்ணாமல் காலி ஆகிடுச்சின்னு ரொம்ப ஹாப்பி ஆகிடுவீங்க. ஸோ இந்த டிப் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி உங்களுக்கு தேவையான விஷயங்களை அப்பப்போ நாங்கள் கொடுத்துட்டே இருப்போம். சேனலில் லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப். பாய், டேக் கேர்.